இளைஞனே, இளைஞன் வேணாப்பா, காதலனே, காதலியே வள்ளுவர் சொல்கிறாரு, இதை கொஞ்சம் கேளேன். அதாவது, காதலர் இல் வழி மாலை கொலை களத்து ஏதிலர் போல வரும், ஏதிலர் போல வரும். அதாவது என்னன்னாக்கா, இங்கே இருக்குது, என்ன வள்ளுவர் தான் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருனாக்கா, காதலல் இல் வழி மாலை கொலைகளத்து ஏதிலர் போல வரும். அதாவது காதலன் இல்லாத மாலை, அந்த காதலிக்கு வந்து மாலை வேளையில் சாயங்காலத்தில் கொலைகளத்தில் பகைவர் எப்படி போருக்கு வரான் அப்படி இருக்குமா அவளுடைய அந்த தனிமை. காதலன் இல்லாத மாலை பொழுது அந்த காதலியின் தனிமை. அப்படிப்பட்ட அன்பு உள்ளம் கொண்ட பெண்மணிகளை பாலியல் துன்பங்களுக்கு சின்ன சின்ன பாப்பாலாம் கூட்டு பலாத்காரம் பண்ணுறீங்களாடா, பாவீங்களா? டேய், நல்லா இருப்பீங்களாடா நீங்களாம்? போங்கடா, பார்டராக போய் பாருங்கடா. பெண்கள் வந்து இராணுவ பெண்கள் மகாராஷ்டிராவில் இராணுவத்தில் இறந்து போனார்களே, அவர்களுடைய மனைவிகள் எல்லாம் நார்த் இந்தியாவில் போய் கஷ்டப்படுறாங்க. கொஞ்சமாவது சிந்தித்து பாருங்கள். பெண்களை வந்து கொடுமைப்படுத்தாதீங்க, அடிமைப்படுத்தாதீங்க. அதுவும் கொண்டு போய் பாம்பேயில் பலாத்காரம் அதுங்க தான்டா பஸ் ஸ்டாண்டில் அங்கே இங்கெல்லாம் நின்று ஏதோ சம்பாரிச்சு உங்களுக்கு சோறு போட்டு உங்கள் பிள்ளைங்களெல்லாம் காப்பாற்றினுக்குது. நான் பார்க்குறேன். 100க்கு எத்தனையோ சதவீத பெண்கள் என்று பஸ் ஸ்டாண்டிலும் ரயில்வே ஸ்டேஷனிலும் வயிற்றுக்காக மானத்தை விற்று புருஷன் முதல் கொண்டு பிள்ளைங்க முதல் கொண்டு அப்பா ஆத்தாங்களை காப்பாற்றிட்டு இருக்காங்க. மாற்று கருத்து இருந்தால் யாராவது சொல்லுங்கள்.